தாங்க அந்த நியூட்ரு பண்ணுறது மறக்காதீங்க தாங்க. வண்டியில் ஏறி உட்காந்துட்டீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க, பிரேக்கை பிடிக்கிறீங்க, அடுத்த பொசிஷன் கரெக்டாக டைப் பண்ணிடுறீங்க. பட் அந்த நியூட்ரு பண்ணுறதையும் மறக்காதீங்க. ஸ்டேரிங் திருப்பிக்கிங்க, ஃபுல்லாக திருப்பிக்கிங்க, மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம சீட் கொண்டு வந்துடலாம். ஸ்டேரிங் மறுபடியும் சீட் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், வந்துருச்சுல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? புரியல. கிளட்ச் பிரேக் நம்ம காலில் தான் இருக்கு. அப்புறம் என்ன பிடிச்சிக்கோ. குழி பிரேக் யூஸ் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? கிளட்ச் மெயின்டைன் பண்ணாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. கிளட்சை 1 2 3 நிறுத்தணும். நீங்கள் என்னை பார்த்து பிரயோஜனம் இல்லை சாமி. நீ கிளட்சை 1 2 3 நிறுத்தினீங்கன்னா அது வாட்டி ஸ்டார்ட் ஆகும். ஒன்று மூவாகி போக போகுது. நீ நிறுத்து 1 2 3 நிறுத்தி பார்க்கலாம். போகுது போகுது. நம்ம ரோட்டில் டக்குன்னு வண்டி ஆஃப் பண்ணால் என்ன பார்த்து நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. புரியல. வெடுக்குன்னு எடுக்கிற தெரியுதா? பட் நம்ம அந்தளவுக்கு எக்ஸைட் யூஸ் பண்ணால் வெடுக்குன்னு எடுக்கலாம். நம்ம அந்தளவுக்கு எக்ஸைட் யூஸ் பண்ணலையே. இங்கேருந்து இவங்க தள்ளி போகணும். அந்த காருக்கு டிஸ்டன்ஸில் தான் வராரு. மறுபடியும் எப்படி உள்ளே வந்துடலாம். முன்னாடி தள்ளிக்கலாம். தள்ளுற டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் தள்ளுற டைமிங் வேஸ்ட் பண்ணீங்க இந்த ஸ்ப்ளெண்டரில் இடிக்கும். தெரியுதா? இங்கே வந்து நிற்கணும். நீங்கள் திருப்பவே இல்லையே. திருப்பாமல் எப்படி போவோம்? போகலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வைப்ரேஷன் வராது. கட் ஆஃப் தெரியுதா? ஹெட்செட் யூஸ் பண்ணால் தான் கட் ஆஃப் ஆகும். இல்லாட்டி கிளட்சை மெயின்டைன் பண்ணணும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஹெட்செட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கிளட்சை மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்புறம் யாரையும் தேடிட்டே வந்தீங்க? இல்லை, நான் இங்கே நடப்பாங்களே அதனால தேடினா. அப்படியெல்லாம் இல்லை. டெய்லி நிமிஷத்துக்கு சூழ்நிலை மாறிட்டே தான் இருக்கும். அதனால் நேற்று நடந்தது இன்றைக்கி மெயினில் வச்சுக்கூடாது. நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி மெயினில் வச்சு பிரயோஜனமும் இல்லை. நிமிஷத்துக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கரண்ட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும். மெயின்டைன் பண்ணால் போகும். தெரியுதா? பிரேக்கை பிடிச்சிட்ருக்கு. நான் அப்படியே பிடிச்சிருக்கேன்னா எடுத்துடலாம். நீ என்ன பண்ணுற? எடுக்க தானே ட்ரை பண்ணுறேன். தெரிஞ்சுதா? போகலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணி போயிடும்.
ஓகே வேறு லெஃப்ட் போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டிருக்கோம். எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். எக்ஸைட் யூஸ் பண்ணால் தான் போகும், இல்லை டேப் ஆகிடும். ஸ்டடி டைமிங் தோணுன்னா செஞ்சிடணும். இந்த கார் போனதுக்கப்புறம் போடுறான்றதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு செகண்ட் தான் நமக்கு டைமிங். அந்த கார் போகுது ஏன் போய் வம்பு வச்சுக்கணும்லாம் கிடையாது. தங்க டைம் 7:30. சரி ரைட் ஓகே. அப்போ 7:30 மணிக்கு எழுந்திரிச்சிக்கோ. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். அவங்க நிற்கிறாங்களா? செம்ம பார்க்கிங்களா? இது சத்தியம் மிகவா சரியான பார்க்கிங். நல்லாக்கிறீங்கன்னு இருக்கு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணலாம். பின்னாடி வண்டி தான் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக எக்ஸைட் ரெண்டாகி டக்கு. நிஜமான சூப்பர் பார்க்கிங் அது. இல்லை கரெக்டாக வந்து பார்த்து பண்ணீங்க வண்டி நான் வண்டி போச்சோன்னு தான் நினச்சேன். நான் கரெக்டாக நிறுத்திட்டீங்க. ஹார்ன் அடிக்கணும். நம்மளோட எக்ஸைடை புஷ் பண்ணால் கீர் மாற்றணும். புஷ் பண்ணலைன்னா கீர் மாற்ற வேண்டியதில்லை. அவர் இங்கிருந்து தள்ளி போகணும். இங்கே வந்து 2 போட்டு இருக்கலாம். வச்சு 3வது கீர் போட்டு இங்கே வந்து 2வது கீர் போட்டு இருக்கலாம். உனக்கு என்னன்னா சொல்லிட்டு உட்காந்துக்குவே அப்படிங்கிறியா? அப்போ நீங்கள் எக்ஸைட்டை வரணும்னு புஷ் பண்ணக்கூடாது. அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்டுச்சா? இன்ஜின் நாய்ஸ் கேட்க வைக்கக்கூடாதுல்ல. ரைட்டில் போயிடலாம். ரைட்டில் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் போயிடலாம். நம்ம ரோடு இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கணுமா வர்ஷினி? வண்டி இழுத்தியாச்சுன்னா ஃபஸ்ட் கீர் போட்டிருக்கணுமா வர்ஷினி? லைட்டை கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிடலாம். பஸ்ஸு போயிட்டோன்னா அடுத்தடுத்த வண்டி நீங்கள் டிராஃபிக் ஆகிடும். கீழே இறக்குனா தான் நமக்கு அடுத்த ஸ்டேட்டஸே தெரியும். ஓகே, கீழே இறக்குனா தான் பஸ்ஸுக்கு பின்னால் யார் வராங்க. இப்போ பஸ்ஸுக்கு பின்னால் யாருமே வரல. புரிஞ்சுதான்? நம்ம மறைமுகமான்னுட்டு அப்புறம் பஸ்காரனை சண்டைக்கு போய் என்ன பண்ணுறது? எவ்வளோ ஸ்பேஸ் பஸ் பேர் இப்போ உள்ளே வராது. என்ன பண்ணுவீங்க? போகலாம். நம்பர் ரைட். ஒரு பஸ்ஸுனா பரவாயில்லண்ணா, 2-3 பஸ்காரங்க வராங்கண்ணா. ஏன்னா நீ பதட்டமாகவே இருக்குண்ணா. சரி பண்ணி நீங்கள் இதை கிளச்சை மெயின்டைன் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன? நானே மெயின்டைன் பண்ணல. நான் காலைல இது யூஸ் பண்ணல. 2வது காலை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுனாலே யூஸ் பண்ணலாம். வண்டி வருது. கொஞ்சமாக சரிவு இருக்கா உங்களுக்குலாம்? ஓகே தான் கேட்டேன் வர்ஷினி.
நார்மலாக இப்படி குறுக்க வண்டி இருந்தால் ரோடே தாண்ட மாட்டோம். ஏமா அப்படி தானே? பொறுமையாக நிற்கிறேன் நான் வண்டியில் போனாலே நான். இந்த லிஃப்ட் போயிடலாம். இண்டிகேட் லிஃப்ட் போடணும்ல. என்னடா அவங்களுக்கு இண்டிகேஷன் சொல்லியே ஆகும். சொல்லிட்டோம்மா வேறு லெவல்மா, சூப்பர்மா, போகலாம். நிஜமாலுமே வேறு லெவலில் போகலாம். செகண்ட் கீர் போட்டு சூப்பர். அந்த சார் டைமிங் கீர் போட்டு ஜம்மன் தெரியும். டேர்னிங் வருதாங்கன்னா ஸ்பீடில் கண் மிஸ் ஆகிடும். இது டர்னிங் ஓகே. இங்கே வந்து நம்ம மறுபடியும் கீரை டவுன் பண்ணி வந்துருக்கலாம். இங்கே வந்து மறுபடியும் கீரை டவுன் பண்ணி வந்துருக்கலாம். ஹலோ தங்க சொல்லுமா. யாருங்கண்ணா? சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. நான் வந்துட்டு இருக்கேண்ணா. ஒரு 9:30 மணிக்கு வந்துடும். எங்கே போகிறீங்கண்ணா? ஓகே, ஒரு 9:30 to 9:10 கண்டிப்பாக வந்துடும். ம், 2 வண்டியுமே தான். போய் ரிட்டன் எப்போ வருவீங்க? நாளாவது அண்ணா ரிட்டன் எப்போ வருவீங்க? மதுரை 3 ரூபா வரும். மதுரை சிட்டிங்களா? ஜிஹெச் ஜிஹெச் 3 ரூபாய் கிடைக்கும். லெஃப்ட் போனது அந்த ஐயம் போகிறாரில் அந்த இடத்துல. ஓகே நான் பாட்டு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். லெஃப்ட் அங்கே ஐயம் போகிறார். இங்கெல்லாம் ஐயம் யாரும் போகல. அங்கே ஒருத்தர் போனாருண்ணா. அங்கே போயிருக்காரு. ஸ்ரீ சக்தி சங்கமம் தெரியுதா? புரிஞ்சுதான் ஏன் பிடிச்சேன்னு? ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதான் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது, கட்டு வருது, எல்லாமே கிளியரு. பட்டு நம்ம ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். முன்னாடி நினச்சேன்னா கண்ணாடி போட்டிருக்கிய? நிறைய ஐயா இருந்தாருண்ணா. 4-5 ஐயன் இருந்தாங்கண்ணா. நீங்கள் வாட்டுக்கு ஒரு ஐயனை விட்டுச்சுண்ணா என்னண்ணா பண்ணுறதுக்கு? தள்ளி போய்
இல்லையே, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கு. ஏன் வருஷம் எங்கேயாவது குட்டி ரோடா இருக்குங்க, எங்கேயாவது இருந்து டக்கு டக்குன்னு வந்துடுறோம். கிளச் பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது, பிடிச்சிக்கலாம்ல. ஏன்னாங்க என்ன டக்குன்னு இறங்கி கேட்டுருவோம். ஐயோ அறிவில்லை, எல்போர்டு வண்டி வருது பார்த்து வர மாட்டேன். ஐயோ பஸ்ஸு கேட்டுட்டா கேட்டுட்டா வேண்டாமா? ஐயோ அறிவில்லையான்னு ஐயோ இந்த நேரத்தில் ஒரு பேக் கேமரா இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல டைமிங் வீடியோவில் போய் இங்கே இப்போ தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி குறுக்கால பாருங்க. பயந்துட்டாரு. இல்லைம்மா போகலாம். டக்குன்னு எக்ஸைட்டு 2வது கீர் ஓடிடலாம். ஓகே 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 2வது கீர். அவர் வருஷனியை பார்த்து பயந்துட்டாரு. தேங்க்யூ. அவ்வளோ ஸ்பீடாக வந்து பிரேக் அடிச்சாலே இல்லை அவங்களே போட்டு. ஆனால் வேற லெவல்மா. 4வது பிரேக்கில் ஹெல்ப் பண்ணல நிஜமானமே. அந்த உனக்குள்ளே வந்து அந்த பயமே பிரேக்கு கிளச் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் நான் அப்டேட் பண்ணாமல் இப்போ அப்டேட் பண்ண பார்த்தியா கேமராவை. போடுங்க 3வது கீர் போடுங்க. ஆனால் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாங்க மாதிரி செம்ம டைமிங். அந்த நான் நினைச்சிட்டே வந்தாங்கண்ணா, ரூட்ல யாருமே இல்ல, கண்டிப்பா யாராவது வருவாங்க. நீங்க வேற சொன்னீங்களா யாருமே இல்ல, கொஞ்சம் ஸ்பீடா போலாமே பார்த்து ஸ்பீடு பிரேக் ஸ்பீடு பிரேக் ஸ்பீடு பிரேக் போகலாம். கீர் என்ன பண்ணிருக்கணும், கீர் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. போகலாம். போனதாங்க 3வது கீர் மூடிட்டு உட்காருண்ணா. 3வது கீரம்மா சொல்லுது அப்படி தானே. இப்போதான் பஸ்ஸு போன பீதியில் உட்காந்துருக்கேன். 3வது கீர் போடுங்க நம்ம மனசாட்சி இல்லாமல் ஆறு அடிச்சு போகணும். முடிஞ்ச வரை இங்கேயே நிதானம் ஸ்லோவாக இருக்கும். நாங்கள் நமக்கு வளைவு வருது, நம்ம திருப்பணும்னா நம்ம இங்கேயே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிரேக் யூஸ் பண்ணுங்கள், 2nd கீர் போட்டுக்குங்க, நம்ம ரோட்டுக்கு வாங்க, பிரேக் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே போகலாம். ஸ்டடி பண்ணிக்கங்க. அந்த டைமிங் முக்கியம் ஸ்டடி பண்ணுறது. நான் அவர் எப்படி ஓடுனார் ரிவல்ஸ் டக்குன்னு. எப்படி நமக்கு ரிவர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை வண்டி போயிருக்கும், போய்க்காமலாம் கிடையாது. நாங்கள் லெஃப்ட் சைடில் மரங்கள் இருந்தங்காட்டி மிரரில் இது இடிச்சிருமோன்னு சொல்லி ரிவர்ஸ் போயிட்டா இருந்தது. செகண்ட் கீர் போட்டு வந்துருக்குமா அவர் சொல்லி. குடும்பம் ஒரு இவ்வளோ நேரம் அப்டேட் பண்ண இப்போ ஒரே ஒரு கேமரா மட்டும் அப்டேட் ஆகலைன்னு அப்டேட் பண்ணேன். நல்ல டைம். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்தார் அவர் பஸ்ஸு. அது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அது நான் இருந்தால் இன்னும் பஸ்காரன் கண்ணுக்குள்ளேருந்தே வெளியே போக மாட்டேங்கிறான். நீ நல்லா ஓட்டுற தங்க, சூப்பராக ஓட்டுற. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். பிரியாக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, 2-3 கார் வீட்டில் வச்சுருக்காங்க. நல்லா
சிங்கப்பூரில் தான் அவர்கிட்ட வீட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அதுதான். சிங்கப்பூர் வந்து அவங்க ஒய்ஃபு கார் ஓட்டுவாங்களாம். இல்லை ப்ரோ ஓட்ட மாட்டாங்க. அப்புறம் டிரைவிங் கிளாஸ் ஏற்றி விட்றீங்க. இல்லை ப்ரோ இப்போ ஒரு 15 நாள் வந்துட்டோம், மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் திருப்பூர் வந்துடுவாங்க. அப்போ ஒரு 15 நாள் வந்துட்டோம், 30 நாளுக்கு போய் அவங்க இன்னும் தெளிவாயிருவாங்களே. ஒரு 5 நாள்லேயே ஃபுல்லாக தெளிவாயிருங்க. ஏங்க நீங்கள் நான் 15 நாள் கழிச்சு கார் ஓட்டுற கார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. வீடியோ பார்த்துட்டு நல்லா தான் ஓட்டிருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? பரவாயில்லையே அப்படின்னாரு. ஒரே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. வரம் பாரு அப்படின்னு சரி வாய்ப்பு அப்படின்ட்டு பிரேக் யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணாது, யூஸ் பண்ணிடுங்க. தூரம் ஆஃப் ஆக ஓட்டதே சூப்பர் விஷயம் ஒரிஜினி. ஆமாம் தாங்க. இது நான்லாம் இங்கே எதுவுமே அக்சஸ் பண்ணலாமா? எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீ தெளிவாயிட்டீங்கன்னா நான் அந்த சைடு காலே வைக்க மாட்டேன். பட் இங்கே ஒரு கேமரா வைக்கணும் முதல்ல. நான் எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்லி என்ன நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, நீங்கள் தான் ஓட்டுறீங்களோ. நம்ம இங்கே வர கட்டிட்டோம்ல. இப்போ உனக்கு இப்போ இந்த பஸ்காரே வருவார். இப்போ நம்ம திருப்பி ஒன்று இதிலே கூப்பிட்டு வரேன். டைமிங்கில் வந்திருக்கீங்க தெரியுமா வர்ஷினி? வீட்டில் வண்டி எடுத்து இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு 23 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த இடமே நீங்கள் 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். கம்மியாக வந்திருக்கீங்கன்னா அதிகமாக வந்து இல்லை பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்றேன், புரியலையா? பட் 3வது கீர் போட்டுருங்க, மறுபடியும் கூலி வருது. பட் நீங்கள் 4வது கீர் போட்டீங்க, மறுபடியும் 2வது கீர் போட்டுருக்கீங்க. இதுக்கு தான் புகழ் வாய் வச்சுட்டு அம்மடுதான். நான் பேசிக்கிறேன், என்ன நானே பேசிக்கிறேன். ரைட்டில் போயிடலாம். ஏன்னா நானே திட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, நீ ஒன்றும் பயப்படாத. ஸ்லோ நிறுத்தணும். ரைட்டு பார்த்தீங்களே, லெஃப்ட்டு பார்த்தீங்களா, பின்னால் வருவாங்களா அவங்களும் யோசிச்சிங்களா? ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். மூமெண்ட் ஆரம்பிச்சிடணும். அவர் போயிட்டு போகிறாரு, நம்ம மூமெண்ட் நம்ம ஆரம்பிச்சிடணும். இருந்தானா போடணும். செகண்ட் கீர் போட்டுக்கணுமா வர்ஷினி? ஏன் டக்கு 4வது கீர் போட்டீங்க? குழம்பிட்டேங்கண்ணா. திரும்பணுமா என்ன பண்ணோம்? ரோடு வேற முடிஞ்சு போச்சு, எந்த பக்கம் போகணும்னு. இந்த ரோட்லேயே போகலாம். ரோடு ஃப்ரீயாக இருந்தால் அது நம்ம ரோடு தான், அனுபவிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. யாராச்சும் வந்தால் தான் நம்ம சிரமம் பண்ணணும், அனுபவிக்கக்கூடாது. பட் 3வது கீர் போட்டுக்கலாம். நான் நினச்சேன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே குத்து குத்திடுவேன். இல்லைண்ணா, ஸ்பீடை கம்மி பண்ணிடுவேன். பிரேக் யூஸ் பண்ணுது.
நாள் இப்படிலாம் ஓட்டாலே பெரிய விஷயமா. 8 நாளைக்கு முழுசாக நீ 4 மணி நேரம் கூட கார் ஓட்டலாம் தெரியுமா? ஆ விவரம் வந்தலாம். அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திட்டு காலிட்டு கொடுத்துடலாம். பஸ் ஸ்டாப் அங்கே பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது. அந்த 2 வீலரில் நிற்கிதுல்ல அங்கே. கரெக்டாக இந்த டேர்னில் வந்து நீ கொண்டு விடுறீங்க பார்த்தீங்களா? இல்லைம்மா அப்படியே இப்போ யூட்டன் பண்ணுறோம் நம்ம காரகாரம். ஆமாம் அப்படியே லெஃப்ட் எடுத்துகிறோம். அந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்ல ஃப்ளக்ஸ் கிட்ட அப்படி உள்ளே வரேன் வரேன் வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும். அவ்வளோதான் சரி. இன்னும் இங்கே வந்து கேமரா கட்டாப்பா இது. ஓகே அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வேலை ஒரு மாதிரி சூப்பராக ஓட்டணுமா? சத்தியமாக நல்லா ஓட்டணுமா? இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான். ஓகேண்ணா. நீங்கள் இந்த இடத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க. வேறு 26 நிமிஷம் தான் இருக்குது.